ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினேஷ் சினி சேனல். இன்றைக்கி சூப்பரான மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த மீன் குழம்புக்கு ஒரு 3 தக்காளி, 3 வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நல்ல எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு வதக்கி நம்ம குழம்பு வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் பக்கத்துலேயே உலையும் வச்சுட்டேன், சேர்த்து சமைச்சிடலாம், சாப்பாடும் ஆக்கிடலான்ட்டு. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், நல்லா கிண்டிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். கறிராமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கலர் மாறினா போதும். இப்போ இதோட தக்காளியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு வந்ததுக்கு அப்புறமா இறக்கி ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கை புதினா எடுத்திருக்கேன். நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். வாய் அகலமாக இருக்க பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அப்போ தான் மீன் வந்து உடையாமல் வரும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 5 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு வந்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். இந்தளவு வந்ததுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இது கடையில் நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணிக்குவோம். இப்போ வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கேன்.
அதில் வந்து 3 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதிலே உப்பும் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆச்சி மீன் குழம்பு தூள் போடுறேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவு இதிலே வந்து நீங்கள் கூடவும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்றாப்புல பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து அந்த புளி கரைசலை ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, குழம்பு வந்து கொதிக்கட்டும். நம்ம இதுக்கடையில் மீன் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். நான் வந்து கிழங்கா மீன் தான் வாங்கினேன். இதில் வந்து மீன் வறுக்கிற பொடியை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டு பூண்டு தட்டி போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு வச்சா கொஞ்சம் நேரம் நல்லா ஊறும். அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா மீன் ஃபுல்லாக சாறுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம மீனை போட்டுக்கலாம். எல்லா மீனையும் போட்டுக்கோங்க. எவ்வளோ மீன் தேவையோ. நான் வந்து 3/4 கிலோ மீன் போடுறேன். கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். உங்கள் மீன் எந்தளவுக்கு வேகுமோ அதுக்கேற்றாப்புல பார்த்து நீங்கள் வந்து குழம்பை இறக்கிக்கலாம். சிம்மில் வச்சே வேக வைங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லாயிருக்கும். அடுத்து மீன் வறுக்க ரெடி பண்ணிக்கலாம். தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். குழம்பும் கொதிச்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா இந்த மாதிரி ஒரு கருவேப்பிலையை வச்சுக்கோங்க. இப்போ மீனை வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வேக வைங்க, மொத்தத்தையும் வச்சிடாமல். இப்போ மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுவலும் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான், மீனும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்.
இப்போ சூடாக பரிமாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டு எப்பயுமே எங்களுக்கு கொடுங்க. மீன் குழம்பு, மீன் வறுவல், குழம்பு மீன் உடையாமல் இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.